நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. காவல்துறையினர் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. அதிகாலையில் பக்கத்து வீட்டிலிருந்து கேட்ட ஆணின் அலறல் சத்தம். தூங்கிக் கொண்டிருந்த கணவரை தண்ணீர் தெளித்து எழுப்பிய மனைவி. சிறிது நேரத்தில் கணவனின் ஆணுறுப்பில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி வெறி தீர்த்த கொடூரம். கணவன் வலியால் துடிப்பதை பக்கத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கல் நெஞ்சக்கார மனைவி. கணவன் மீது கொதிக்கும் எண்ணெயை ஊற்றும் அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? மனைவி போலீசிடம் கூறியது என்ன? அதிகாலையில 4 மணி இருக்கும். தகன்னு எண்ணெய கொதிக்க வச்சிருக்காங்க மனைவி முத்துலட்சுமி. அசந்து தூங்கிக்கிட்டு இருந்த கணவன் பாலசுப்ரமணியனோட ஆண் உறுப்புல கொதிக்கிற எண்ணெய ஊத்தி இருக்காங்க. வலி தாங்க முடியாம கணவன் உருண்டு புரண்டு இருக்காரு. ஆனா மனைவி எந்த பதற்றமும் இல்லாம கடாய கையில வச்சபடியே பக்கத்துல நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு பக்கத்து வீட்டுக்காரங்க பாலசுப்ரமணியனை மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. அங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண மருத்துவர்கள் அவர் மேல எப்படி எண்ணெய் பட்டுச்சு, என்ன ஆச்சுன்னு கேட்டப்ப பாலசுப்ரமணியனோட மனைவி முத்துலட்சுமி தான் அவர் மேல கொதிக்கிற எண்ணெய ஊத்தி இருக்காங்க டாக்டர்னு பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி இருக்காங்க. அடுத்து அவங்க சொன்னதை வச்சு மருத்துவர்கள் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு தகவல் தெரிஞ்சு மருத்துவமனைக்கு வந்த போலீஸ் கணவர் மேல கொதிக்க எண்ணெய ஊத்துற அளவுக்கு அவங்க மனைவிக்கு அப்படி என்ன வெறின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல மனைவிக்கு கணவன் மேல ஏற்பட்ட சந்தேகம்தான் இந்த ஆக்ரோஷத்துக்கு காரணம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நெல்லை கிருஷ்ணாபுரத்துல இருக்கிற நெசவாளர் காலனியை சேர்ந்த பாலசுப்ரமணியனுக்கும் முத்துலட்சுமிக்கும் கல்யாணமாகி 15 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 3 மகள்களும் ஒரு மகனும் இருக்காங்க. ஆட்டோ ஓட்டிக்கிட்டு குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்த பாலசுப்ரமணியன் எப்போதும் செல்போனும் கையுமாவே இருந்திருக்காரு. வேலையை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த உடனே மனைவி பிள்ளைகளை பார்க்காம போன் பேசிக்கிட்டே இருந்தது முத்துலட்சுமிக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருக்கு. செல்போன்ல பேசுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. என்னையும் குழந்தை கண்டுக்காம செல்போன்ல பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்னு கணவனை கண்டிச்சிருக்காங்க முத்துலட்சுமி. ஆனா அதையெல்லாம் காதுலயே வாங்காத பாலசுப்ரமணியன் ஆட்டோ ஓட்டும் போது யார்கிட்டயும் போன் பேச முடியாது, வீட்டுக்கு வந்தாதான் போன் பேச முடியும், சும்மா நச்சரிக்காதன்னு சொல்லி இருக்காரு. இப்படி கணவன் மனைவிக்கு இடையில அடிக்கடி சண்டை வரவே மனைவி முத்துலட்சுமிய அடிச்சு இருக்காரு பாலசுப்ரமணியன். யார் கூடயோ பேசுற, கேள்வி கேட்டா என்னையவே அடிக்கிறியா, இனி உனக்கும் எனக்கும் ஒட்டும் இல்ல உறவும் இல்லைன்னு தன்னுடைய 4 பசங்களையும் கூட்டிக்கிட்டு பக்கத்து தெருவுல இருக்கிற தாய் வீட்டுக்கு போயிட்டாங்க முத்துலட்சுமி. கோவத்துல மனைவிய அடிச்சுட்டோமேன்னு மனசு தாங்க முடியாம முத்துலட்சுமிய காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றதுக்காக மாமியார் வீட்டுக்கு போன பாலசுப்ரமணியனை அடிச்சு விரட்டி இருக்காங்க. கணவன் மனைவி பிரச்சனை ஒரு கட்டத்துல ஸ்டேஷன் வரைக்கும் போகவே போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு 2 பேரையும் சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி இருக்காங்க. அதுக்கு பிறகு அம்மா வீட்ல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்த முத்துலட்சுமி கணவன் மேல சந்தேகம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம சைலண்டா இருந்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல காலையில 4 மணிக்கு கணவனை எழுப்பி இருக்காங்க. ஆனா இரவு போதையில வீட்டுக்கு வந்த பாலசுப்ரமணியன் எழுந்திருக்கவே இல்ல. நைட்டு ஃபுல்லா யார் கூடயோ போன் பேசிட்டு இப்ப கொரட்டை விட்டு தூங்குறியான்னு கேட்டு கணவன் மேல தண்ணிய ஊத்தி இருக்காங்க. உடனே பதறி அடிச்சுக்கிட்டு பாதி தூக்கத்துல எழுந்த பாலசுப்ரமணியன் பக்கத்துல வச்சிருந்த போனை தேடி இருக்காரு. அதை பார்த்த முத்துலட்சுமி எந்திரிச்சதும் யார் கூட பேசுறதுக்கு போனை தேடுறேன்னு பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க. அந்த நேரத்துல காலையில டிஃபனுக்காக பூரி செய்ய கேஸ்ல எண்ணெய கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்த முத்துலட்சுமி கிச்சன்ல கொதிச்சிட்டு இருந்த எண்ணெயை எடுத்துட்டு வந்து கட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்த கணவன் வேட்டிய கழட்டி பிறப்புறுப்பிலேயே அந்த எண்ணெய கொலை வெறியோட ஊத்தி இருக்காங்க.
பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டல்ல உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற பாலசுப்ரமணியனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. சந்தேகத்தால கணவனை துடிக்க வச்சு வெறி தீர்த்த மனைவி முத்துலட்சுமிய அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பாதி எரிந்த நிலையில் கிடந்த ஆண் சடலம். சடலத்தில் இருந்த பாவாடை மற்றும் வெள்ளி கொலுசு. கணவனுக்கு கல்தா கொடுத்துவிட்டு காதலனுடன் ஓட மனைவியின் மாஸ்டர் பிளான். ரயிலில் ஏறி ராஜஸ்தானுக்கு செல்ல தயாராக இருந்த மனைவியை காதலனுடன் கோழி அமுக்குவது போல் அமுக்கிய போலீசார். ஆணின் சடலத்தில் பாவாடையும் கொலுசையும் மாட்டி வைத்தது ஏன்? திருஷ்யம் படபானையில் நடந்த கொலை வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? பின்னணி என்ன? காலையில எந்திரிச்ச கீதாவோட கணவர் மனைவிய காணோம்னு பதறி இருக்காரு. அடுத்து சொந்த பந்தங்களோட சேர்ந்து பல இடங்கள்ல தேடி இருக்காரு. அப்போ ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு சடலம் எரிஞ்சும் எரியாமலும் கிடக்கிறத பார்த்திருக்காரு. அந்த சடலத்துல இருந்த பாவாடையும் கால்ல கடந்த கொலுசையும் பார்த்து கதறின கீதாவோட கணவர் அது என் மனைவியோட சடலம் தான்னு கத்தி இருக்காரு. ஆனா சடலத்தை முழுமையா பார்த்த கீதாவோட கணவர் இன்னும் அதிர்ச்சியில உறைஞ்சி இருக்காரு. காரணம் எரிஞ்சு கிடந்த பெண்ணோட சடலமே இல்ல, அது ஒரு ஆணோட சடலம். ஒரு ஆணோட சடலத்துல ஏன் தன்னோட மனைவியோட கொலுசும் பாவாடையும் இருக்கணும்? இதுல ஏதோ மர்மம் இருக்குது அப்படின்னு சந்தேகப்பட்ட கீதாவோட கணவர் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காரு. அடுத்து குஜராத் மாநிலம் பதான் பக்கத்துல உள்ள ஜகோத்ரா கிராமத்துக்கு வந்த போலீசார் கீதாவோட கணவர் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அப்போ சார், எனக்கும் 22 வயசான கீதாவுக்கும் திருமணமாகி சில மாசம்தான் ஆகுது. வழக்கம் போல தூங்கி எந்திரிச்சு பார்த்தப்ப திடீர்னு என் மனைவியை காணோம். ஊருக்கு ஒதுக்கு புறத்துல எரிஞ்சு போய் கிடந்த சடலத்துல தன் மனைவியோட பாவாடையும் கொலுசும் மட்டும் கிடக்கிறதா சொல்லி இருக்காரு. என் மனைவியை யாராவது கொன்னுட்டாங்களா இல்லைன்னா கடத்திக்கிட்டு போயிட்டாங்களா? எரிஞ்சு போய் கிடக்கிற ஆண் சடலம் யாரோடையது? அந்த சடலத்துல எதுக்கு என்னுடைய மனைவியோட பாவாடையும் கொலுசும் இருக்கணும்? இப்படி எதுவுமே தெரியாம ஒரே குழப்பமா இருக்குதுன்னு சொன்ன கணவர்கிட்ட கீதாவோட போட்டோவை வாங்கின போலீசார் எல்லா போலீஸ் ஸ்டேஷன்களுக்கும் அனுப்பி இருக்காங்க. அதே மாதிரி ஜகோத்ரா பகுதியில உள்ள எல்லா சிசிடிவி கேமரா பதிவுகளையும் செக் பண்ணி இருக்காங்க. அதுல கீதா ஒரு இளைஞரோட பைக்ல போற காட்சி இருந்திருக்குது. அதை பார்த்த பிறகுதான் விசாரணையே சூடு பிடிச்சிருக்கு. அந்த இளைஞரோட பைக் கடைசியா போய் நின்னது பலன்பூர் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன போலீசார் ராஜஸ்தானுக்கு கிளம்ப தயாரா இருந்த ட்ரெயின்ல வச்சு கீதாவையும் அவங்க கூட இருந்த அந்த இளைஞரையும் சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுல தான் பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. திருமணமாகி தன்னுடைய கணவர் கூட வாழ்ந்துகிட்டு இருந்த கீதாவுக்கு காதலனை மறக்க முடியல. எப்படியாவது காதலன் கூடவே எஸ்கேப் ஆகிரணும்னு முடிவு பண்ணின கீதா காதலன் பாரத்துக்கு போன் பண்ணி நாம ஊரை விட்டு போயிடலாம், அதுக்கு ஒரு ஐடியா இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. அது ஐடியா இல்ல, திருஷ்யம் திரைப்படத்தோட கதை கரு. சந்தால்பூர் பக்கத்துல வவ்வா கிராமத்தை சேர்ந்த 56 வயதான ஹிர்ஜிபாய் சோலங்கி நாடோடியா தெரிஞ்சிருக்காரு. அவருக்கு பைக்ல போறதுதான் வாழ்நாள் கனவு. அதை தெரிஞ்சுக்கிட்ட பாரத், ஐயா உங்களை பைக்ல ஒரு ரவுண்டு கூட்டிட்டு போறேன் வரீங்களான்னு கேட்டிருக்கான். அப்போ சந்தோஷமா சரின்னு தலையாட்டுன நாடோடி சோலங்கிய ஊருக்கு ஒதுக்குப்புறமா கூட்டிட்டு போய் கழுத்தை நெரிச்சு கொன்னு இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்துல கையில பெட்ரோல் கேனோட அங்க வந்த கீதா சோலங்கியோட சடலத்தை தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. அதை அடுத்து தன்னுடைய பாவாடையையும் வெள்ளி கொலுசையும் சோலங்கியோட சடலத்துல மாட்டி விட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இருக்காங்க. மனைவி கீதாவை யாரோ எரிச்சு கொன்னுட்டாங்கன்னு கணவரும் சொந்தக்காரங்களும் நினைக்கணும்னு வழக்கு விசாரணையும் அப்படியே நடக்கணும்னு அவங்க 2 பேரும் நினைச்சிருக்காங்க. திருஷ்யம் திரைப்பட பாணியில எல்லாத்தையும் ஸ்மார்ட்டா நடத்தி முடிச்ச கீதாவும் பாரத்தும் அடுத்து ராஜஸ்தானுக்கு ஓடி போக ட்ரெயின்ல ஏறி இருக்காங்க. ஆனா ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளேயே கீதாவும் பாரத்தும் பிடிபட்டதோட ஒட்டுமொத்த உண்மையும் அம்பலமாகிருச்சு. திருஷ்யம் திரைப்படத்தை பார்த்து போட்ட திட்டம் எல்லாம் மண்ணா போனதால காதலனோட சேர்ந்து சிறை கம்பிக்கு நடுவுல காதல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கீதா.
இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞரை இடித்து தள்ளி கொலை செய்துவிட்டு காரில் சீறி பாய்ந்த சாமியார். 1 வருடத்திற்கு முன்பு காரை விலைக்கு வாங்கிய நபரிடமே போலி ஆவணம் மூலம் மீண்டும் காரை விற்று திருட்டு வேலை. போலீசில் சிக்காமல் இருக்க சாமியாருக்கு உடந்தையாக இருந்த 4 பேர். சாமியாரின் களவாணித்தனத்துக்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார் யார்? சாமியாரும் 4 கூட்டு களவாணிகளும் போலீசில் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? கார்ல தாறுமாறா வந்த ஒருத்தர் தனக்கு முன்னால பைக்ல போன ஒரு இளைஞர் மேல வேகமா மோதிட்டு காரை நிப்பாட்டாம மின்னல் வேகத்துல பறந்து போயிருக்காரு. அதிக ரத்தம் வெளியேறி மயங்கி கிடந்த அந்த இளைஞரை மீட்டு உடனடியா பொதுமக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சும் அவரை காப்பாற்ற முடியல. இதுக்கு மத்தியில தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீசார் விபத்தை ஏற்படுத்திட்டு நிக்காம போன கார் யாரோடையது, கார் ஓட்டுனது யாருன்னு கண்டுபிடிக்க சாலையில இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணியிருக்காங்க. அதுல மஞ்ச நாயக்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த தர்மராஜ் தான் கார்ல வந்ததுன்னு தெரிய வந்திருக்கு. கீழே ஈரால் பகுதியில நின்னுக்கிட்டு இருந்த தர்மராஜ மடக்கி பிடிச்சு விசாரிச்சப்ப, சார் அது என்னோட காரே இல்லைன்னு முதல்ல சொல்லியிருக்காரு. அடுத்து என்னோட கார் தான், ஆனா இப்ப என்கிட்ட இல்லைன்னு உளறி இருக்காரு. அவருடைய பேச்சுல ஏதோ உண்மை ஒளிஞ்சு கிடக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட போலீசார் தங்களுடைய பாணியில விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் சாமியாரோட வில்லத்தனமோ அவருக்கு உடந்தையா இருந்தவங்களோட கேடித்தனமோ தெரிய வந்திருக்கு. ஓட்டப்பிடாரம் பக்கத்துல உள்ள வடக்கு ஆவரங்காடு கிராமத்தை சேர்ந்த 29 வயசான இளைஞர் ரவி ராஜ்குமார் தூத்துக்குடியில இருந்து குறுக்கு சாலை ஜங்ஷன் பகுதியில கடந்த 22ஆம் தேதி பைக்ல போய்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு பின்னால கார்ல சாமியார் தர்மராஜ் வந்திருக்காரு. பலருக்கும் ஜோசியம் பாக்கறதால தர்மராஜ ஊர்ல சாமியார்னு தான் எல்லாரும் கூப்பிடுறது வழக்கம். கார்ல போன சாமியார் தனக்கு முன்னால போன ராஜ்குமார் மேல மோதி இருக்காரு. அதுல தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு ராஜ்குமார். ஊருக்கே குறி சொல்ற தர்மராஜ் ஆக்சிடென்ட் ஆனதும் காரை நிறுத்தாம அங்க இருந்து ஜெட் வேகத்துல பறந்திருக்காரு. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த தர்மராஜ் விருதுநகர் பூசாரி ரெட்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சோலைச்சாமிக்கு போன் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட 1 வருஷத்துக்கு முன்னால காரை விலைக்கு வாங்கி இருக்காரு தர்மராஜ். அதனால அவருக்கு போன் பண்ணி நடந்த விபத்தை பத்தி சொன்னதோட கேஸ்ல இருந்து தப்பிக்க ஒரு ஐடியாவும் கேட்டிருக்காரு. விபத்து நடக்கிறதுக்கு முன்னாலேயே காரை மீண்டும் என்கிட்டயே வித்த மாதிரி வாகன கிரைய ஒப்பந்தம் போட்டு கொடுத்துருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு சோலைச்சாமி. அடுத்து 2,35,000க்கு சோலைச்சாமி கிட்டயே காரை வித்த மாதிரி போலி ஆவணம் ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு தர்மராஜ். அதை அடுத்து ராமருங்கிறவருக்கு சொந்தமான ஒர்க் ஷாப்ல காரை சர்வீஸுக்கு விட்டுருக்காங்க. போலி ஆவணம் ரெடி பண்றது, காரை ஒர்க் ஷாப்ல விடுறதுக்கு தர்மராஜுக்கு அவரோட மகன் அருண்குமாரும் தம்பி சுப்புராஜும் உடந்தையா இருந்திருக்காங்க. ஆக்சிடென்ட் கேஸ்ல தப்பிக்க திருட்டு வேலை செஞ்ச தர்மராஜ் ஐடியா கொடுத்த சோலைச்சாமி, உடந்தையா இருந்த மகன் அருண்குமார், தம்பி சுப்புராஜ் ஆகிய 4 கைது பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க காவல்துறையினர். ஆனா போலி ஆவணம் தயாரிச்சு கொடுத்த நபரோட விவரம் மட்டும் இன்னும் வெளியே தெரியல. அதனால அந்த நபரை மட்டும் போலீசார் தேடிக்கிட்டு இருக்காங்க. மர்மமும் பயங்கரமும் நிறைந்த நிகழ்வுகளை அடுத்தடுத்து பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. நிகழ்தகவு. தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலை செய்து கொண்ட நிறை மாத கர்ப்பிணி. கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும் போதே கர்ப்பமான 20 வயது இளம்பெண். கர்ப்பம் தரித்தது பெற்றோருக்கு தெரியாமல் இருப்பதற்காக ஹாஸ்டலில் தங்கியிருந்த நர்சிங் மாணவி. தாயின் விபரீத முடிவால் வெளி உலகம் அறியாத பிஞ்சு குழந்தையும் தொப்புள் கொடியோடு உயிரிழந்து கிடந்த பரிதாபம். நிறை மாத கர்ப்பிணி தற்கொலை செய்து கொண்டதற்கு என்ன காரணம்? பின்னணி என்ன?
திருப்பத்தூர் வாணியம்பாடி ரயில்வே தண்டவாளத்துல கர்ப்பிணி ஒருத்தங்க தலை செதஞ்சு போய் வயித்துல இருந்த குழந்தை வெளியே வந்து உயிரிழந்து கிடக்கிறதாகவும் போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. உடனே சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச கையோட இறந்து கிடந்த இளம்பெண் யாருன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இறந்து கிடந்தது ஆம்பூரை சேர்ந்த 20 வயசான தரணிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனையில மனசு உடைஞ்சு போய் தற்கொலை பண்ணி இருக்கணும். அப்படி இல்லைன்னா நைட்டு நேரத்துல தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது தெரியாதனமா ரயில்ல சிக்கி உயிர் இழந்திருக்கணுங்கிற கோணத்துல வழக்க பதிவு பண்ணி விசாரணையை வேகப்படுத்தி இருக்காங்க. அதுல போலீஸ் சந்தேகப்பட்டபடியே இளம்பெண் தற்கொலை தான் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணோட பெற்றோர் யாரு என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகவல் கொடுக்கிற வேலையில இறங்குனாங்க. மகள் ஒரு வாரமாகவே போன் பண்ணா எடுக்கல. எப்ப லவ் பண்றான்னு சொன்னாலோ அன்னையிலேருந்தே அவ சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த பெற்றோருக்கு மகள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கிற செய்தி தலையில இடி விழுந்த மாதிரி வந்து விழுந்திருக்குது. மக லவ் பண்ணாங்கிற விஷயம் மட்டும்தான் பெற்றோருக்கு தெரியும். அந்த காதலால கர்ப்பமா இருக்கிறது தெரியாது. அதுக்கு பிறகு இளம்பெண் எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுலதான் நிறை மாத கர்ப்பிணி பெண்ணோட விபரீத முடிவுக்கு என்ன காரணம்ங்கிறதே தெரிய வந்திருக்கு. திருப்பத்தூர் வாணியம்பாடியை சேர்ந்த அனுமுத்து குமரேஸ்வரி தம்பதியோட பொண்ணுதான் தரணி. 20 வயசான தரணி பெங்களூர்ல உள்ள பிரைவேட் காலேஜ்ல நர்சிங் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஆம்பூர்ல இருக்கிற தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு பக்கத்துல உள்ள நிதின் ராகுலுங்கிறவரோட தரணிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அப்போ நிதின் ராகுலும் தரணியும் ஒரே காலேஜ்ல தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிச்ச 2 பேருமே சில நாள்ல லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா காதல் விவகாரம் வீட்டுக்கு தெரிஞ்சா 2 பேர் வீட்லயுமே ஏத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தரணி நிதின் ராகுல் 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். ஆனாலும் பெங்களூர்ல ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த 2 பேரும் பல இடங்களுக்கு போய் எல்லை மீறி பழகி இருக்காங்க. அதனால தரணி கர்ப்பமாவும் ஆகிட்டாங்க. தான் கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சதும் தரணி தன்னோட காதல் விவகாரத்தை பெற்றோர்கிட்ட சொல்லவே மகளை கண்ட மேனிக்கு திட்டி இருக்காங்க பெற்றோர். லவ் பண்றேன்னு சொன்னதுக்கே இப்படி திட்டுறாங்கன்னா கர்ப்பமா இருக்கிறது தெரிஞ்சா என்னாகுன்ற பயத்திலேயே இருந்திருக்காங்க தரணி. அதுக்கு பிறகு நிதின் ராகுல் கிட்ட நம்ம 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எங்க அம்மா அப்பா காதலை ஏத்துக்கிற ஆட்களே கிடையாது. காதல்னாவே ஏதோ குற்ற செயல்னு நினைக்கிறவங்க. நாம பிரிஞ்சிடலாம்னு சொல்லியிருக்காரு. காதலன் அப்படி சொன்ன உடனே தரணிக்கு கண்ணு கலங்கி இருக்கு. நான் கர்ப்பமா இருக்கேன், உன் குழந்தை என் வயித்துல வளருது, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. தரணிக்கு 6 மாசம் ஆனதுக்கு அப்புறம்தான் தான் கர்ப்பமா இருக்கிற விஷயமே தெரிஞ்சிருக்குது. அதனால அபார்ஷன் பண்ற ஆப்ஷனும் இல்ல. குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு தினம் நரக வேதனைய அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி காலேஜ்ல உள்ளவங்களுக்கு தான் கர்ப்பமா இருக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தொலன்னு பெரிய ட்ரெஸ்ஸா போட்டுட்டு போயிருக்காங்க. நிதின் ராகுல் தரணி 2 பேரும் வயசு கோளாறுல பண்ண தப்ப நினைச்சு கொஞ்ச நாட்களா மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. அண்ணன் இருக்கும்போதே நம்ம இந்த தப்ப பண்ணிட்டோமே அப்படிங்கிற விஷயம் பெற்றோருக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுருவாங்கன்னு நினைச்சு பெங்களூர்ல இருந்து சொந்த ஊருக்கு கிளம்பின நிதின் ராகுல் ஆம்பூர் தண்டவாளத்துல தலைய வச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி காதலன் தற்கொலை பண்ணிக்கிட்ட செய்தியை கேட்டதும் நிலகுலைஞ்சு போன தரணி பெங்களூர்ல இருந்து கிளம்பி வாணியம்பாடிக்கு போயிருக்காங்க. காதலன் உயிரிழந்ததை ஏத்துக்க முடியாம அவங்களும் தண்டவாளத்துல தலைய வச்சு உயிரிழந்துட்டாங்க. நடந்த விஷயத்துக்கு என்ன தீர்வு, அதை எப்படி சரி செய்யலாம்னு யோசிக்காம அடுத்தடுத்த நாள் இளைஞனும் இளம் பெண்ணும் தற்கொலை பண்ணதோட தவறான முடிவுன்னு சொல்லும் பலரும் பிஞ்சு உசுரும் பறி போயிட்டதா வருத்தப்படுறாங்க. கல்லூரியில் ஆராய்ச்சி படிப்பு படித்த போது உதவி பேராசிரியருடன் தனிமையில் இருந்த இளம்பெண். தனிமையில் இருந்தபோது வீடியோ எடுத்து வைத்துக் கொண்ட உதவி பேராசிரியர் வீடியோவை காட்டி மீண்டும் மீண்டும் தனிமையில் இருக்க வருமாறு மிரட்டல். டார்ச்சர் தாங்க முடியாமல் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்த இளம்பெண். சம்பந்தப்பட்ட உதவி பேராசிரியர் கைது செய்யப்பட்டாரா? இளம்பெண்ணின் புகாருக்கு பதில் கிடைத்ததா?
கடலூர் எஸ்பி ஆபீஸுக்கு வந்த ஒரு இளம்பெண் தான் சிதம்பரத்துல உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல PhD படிச்சேன்னும் அங்க தனக்கு ப்ரொஃபஸரா இருந்த ராஜாங்கிறவரு தனக்கு தினம் தினம் பாலியல் தொந்தரவு கொடுக்கறதாகவும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தன்னோடு தனிமையில இருந்துதான் ஆகணும்னு பலமுறை டார்ச்சர் பண்றதாவும் அதுக்கு சம்மதிக்காததால தன்னையே ஆபாச வார்த்தைகளால திட்டுறது மிரட்டுறதுன்னு அடாவடியில ஈடுபடுறதாகவும் சொல்லி இருக்காங்க அந்த இளம்பெண். அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ராஜா மேல வழக்கு பதிவு பண்ண போலீஸ் விசாரணையிலையும் இறங்கி இருக்காங்க. 2018 அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல PhD முடிச்சிருக்காங்க இளம்பெண். நல்லா படிச்சு வேலைக்கு போகணும்னு படிச்சுட்டு இருந்த இளம்பெண்ணுக்கு ராஜாவால பெரிய மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் மாணவிய முன்னாடி கூப்பிட்டு உட்கார வச்சு பாடம் எடுப்பாராம் ராஜா. அது மட்டும் இல்லாம கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பினதுக்கு அப்புறம் இளம்பெண்ணை மட்டும் இருக்க வச்சு அவங்க கிட்ட ஆபாச வார்த்தைகளை பேசி இருக்காரு. அதுக்கு சார் இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு மாணவி சொல்ல, நான் சொல்ற மாதிரி என் கூட இல்லைன்னா இன்டர்னல் மார்க் போட மாட்டேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அதனால பயந்து போன அந்த இளம்பெண் ராஜா சொன்னபடியே நடந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இளம்பெண் கூட இருக்கிறத ராஜா வீடியோவும் எடுத்து வச்சிருந்திருக்கான். அதுக்கு பிறகு தன்னோட அடிக்கடி தனிமையில இருக்கணும், நான் சொல்ற ரூமுக்கு வரணும்னு இளம்பெண்ணை நச்சரிக்க ஆரம்பிச்ச ராஜா தான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோவை காட்டி நெருக்கமா இருக்க சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கான். ராஜாவோடைய அத்துமீறல் பத்தி இளம்பெண் பல்கலைக்கழகத்துல புகார் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா மாணவி கொடுத்த புகார் தொடர்பா பல்கலைக்கழகம் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலன்னு சொல்லப்படுது. மாணவி புகார் கொடுத்தது தெரிஞ்சு அந்த ப்ரொஃபஸரோட அத்துமீறல் அதிகமாகி இருக்கு. மாணவிய பாக்குறப்பெல்லாம் ஆபாசமா பேசுறது, ஆபாச சைகை காட்டுறதுன்னு அந்த ராஜாவோட அட்டகாசம் எல்லாம் மீறி போயிருக்கு. படிப்பை முடிச்சும் இளம்பெண் ராஜாவால நரக வேதனைய அனுபவிச்சுட்டு இருக்காங்க. தன் கூட நெருக்கமா இருக்கணும்னு, அப்படி இல்லைன்னா 2 பேரும் தனிமையில இருந்த வீடியோவை சமூக வலைத்தளங்கள்ல போட்டுருவேன்னும் மிரட்டல் விட்டுருக்கான் ராஜா. தனக்கு நேர்ந்த கொடுமையை பத்தி பல்கலைக்கழக மேனேஜ்மெண்ட்ல பலமுறை சொல்லியும் பலன் இல்லாததால அந்த மாணவி பெற்றோர்கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கு பிறகு பெற்றோர் கொடுத்த தைரியத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே ஏறி இருக்காங்க. ஆனா அங்கேயும் இளம்பெண்ணோட புகார போலீஸ்காரங்க அலட்சியப்படுத்தினதா சொல்லப்படுது. அதனால இளம்பெண் 29ஆம் தேதி எஸ்பி ஆபீஸுக்கு போய் 18 பக்க அறிக்கையை கொடுத்து புகார் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு ராஜா மேல வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவர்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு வர்றாங்க. ராஜாவோட அடாவடி சம்பந்தமா பல்கலைக்கழகத்துல இதுவரை பல மாணவிகள் புகார் கொடுத்ததாகவும் அது சம்பந்தமா விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் சொல்லப்படுது. அதிகாரிகள் சொன்னதுக்கு அப்புறம் FIR ஃபைல் பண்ண போலீஸ்காரங்களும் பல்கலைக்கழகமும் பாதிக்கப்பட்ட பெண் வந்து சொன்னதுமே எந்த நடவடிக்கையும் எடுக்காம மௌனம் காத்தது ஏங்கிறது தான் இப்போ எழுந்திருக்கிற மிகப்பெரிய கேள்வி. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.